டீஸ்பூன் வச்சிருக்கிறதுனால 2 தடவ சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம். குக்கர வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அலசி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, தண்ணி ஊத்தி. அத இதுல சேர்த்து வேக வச்சிரலாம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சமைக்கிறவங்களுக்குலாம் ஆம் சாம்பாருக்கும் சரி, இல்ல கூட்டுக்கும் சரி பருப்பு எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிற வந்து பேசிக்கான ஐடியாலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ பருப்புக்கு மேல மூழ்குற அளவுக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இத வந்து விசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விசில் வைங்க. அடுப்ப வந்து மூடிட்டு 2 விசில் வைங்க. அந்த பருப்பு வேக வைக்கிறதெல்லாம் எப்படிங்கிறது, அந்த